நாங்கள் கேட்கறது நீங்க இங்க இருக்கணும், நீங்க இங்க இருக்கணும். இப்படி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் எஸ் யார்? The favorite entertainer in digital, Samosa Mukka. வீட்டில் யாருமே இல்லை, அம்மாவை இங்கே கடைக்கு போயிட்டாங்க. அவசரத்துக்கு ஆள் இல்லாமல் கடற்கடன்னு எடுக்கணும், டைம் ஆயிடுச்சுன்ட்டு புடவை கட்ட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கட்டலாம், இது எங்கே எப்படி சுற்றி எப்படி எடுக்கிறது? இந்த இதெல்லாம் கீழே மடிப்பெல்லாம் வந்துடும். ஐயோ பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஆனால் ஒன்று, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நார்மலாக யாரையும் பார்க்க முடியாது. பே பண்ணுறீங்கன்றதுக்காக சொல்லலை, ஏன்னா பே பண்ணுறதுலாம் பெருசாக வைக்கல. எல்லோரும் வந்து 399 வச்சுருக்கா, நம்ம எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதை பார்த்தா எனக்கே தெரியும், உலகத்தில் எவனாவது இப்படி புடவை கட்டியிருப்பானா? காசு உள்ள போடி பார்க்க எப்பவுமே அப்படிதான்க்கா, சரியா தான் இருக்குது இதுங்க. அதுதான் நான் யாராலையும் சொல்லவே இல்லை. நான் நீங்கள் வாங்கிட்டீங்களா காசு? நான் வாங்கிட்டேன், 4 கட்சியிலையும் வாங்கிட்டேன் நான். சார் தான் நீங்கள், ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு போயிட்டு புடவை 2 எடுத்தேன், ஓட்டு போகிறேன், நீ புதுசாக கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம்க்கா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நான் எவனுக்கும் போட மாட்டேன். நோட்டாவா போட்டாவா? அதுக்கு போட்டாவா எவனுக்கு போட்டால் நமக்கு என்ன வரப்போதே? ஒன்றும் கிடையாது. இந்த டைம் தான் கலெக்ஷன் நமக்கு. சார் தான் போல, நம்ம ஓட்டு போட்டு எவனுக்கு என்ன செய்ய போகிறானுங்க? ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அதுவும் இந்த சத்தியம் பண்ணுறது வேறு கொஞ்சம் அப்படியே மனசு இதுவாகுது. எத்தனை சத்தியம்னாலும் பண்ணிட்டு போயிட வேண்டாம். என்ன ஒரு மொத்தம் ஒரு 5000 ரூபாய் வந்துருக்குமா உங்களுக்கு? இல்லடியே, என் வீட்டில் 7 ஓட்டு. 7 ஓட்டா? இந்த கட்சி இருக்கானுங்களே, எந்த கட்சி சொன்னாலும் அடிப்பானுங்க. இப்போ பேண்டுறீங்க போலேக்கா. அதனால் பொதுவாக பேசுவோம். அந்த கட்சியில் வந்து 2500 ரூபா கொடுத்தானுங்க ஒரு ஓட்டுக்கு. அப்புறம் அந்த கட்சி இருக்கானுங்கள, அவனுங்க 3000 ரூபா கொடுத்தானுங்க. இவனுங்க 2 பேர் தத்திக்காரமாக இருந்தாங்க, 500 ரூபா கொடுத்தானுங்க. ஆனால் வந்துச்சு கலெக்ஷன் ஒரு 12 ரூபா கிட்ட வந்தது. நான் யாருக்கும் கொடுக்கலையே வீட்டில். என் புருஷன் வர இல்லடியா நீடியே, நல்ல வேலை. அந்த புறம்போக்கு மட்டும் வீட்டில் இருந்திருந்தானோ என் கைக்கு 1 ரூபா வந்திருக்காது. அப்படியே பார்ட்டி தான் அவரு, தண்ணி பார்ட்டி ஃபுல்லாக. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட்டு போய் முடிச்சுட்டு இருப்பான். என்ன கொடுக்குறாங்க தெரியல. யாருமா யாரை தேடின்னு போறீங்க? இந்த ஓட்டுக்கு அதை காசு கொடுக்குறாங்களாமே, எங்கன்னு தெரியல. என் வீட்டாண்ட எவனுமே வரவே இல்லை. அதான் இந்த தெருல கொடுக்குறாங்க. வந்தேன், வாங்க வாங்க. ஏன் எதுவுமே கொடுக்கல எந்த கட்சியும்? எங்க கொடுத்தாங்க? 1 ரூபா எனக்கு வரவே இல்லையே. பாடி எப்படி ஏமாத்திக்கிறானுங்க, இப்படிதான் பண்றானு இவனுங்க. அவனுங்க கட்சியில இருக்கிறது கீழே இருக்குதுங்க, எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கானுங்கடி. உங்களுக்கு செந்தில் தானே வரும். ஆமாக்கா, செந்தில் எப்பவுமே அப்படிதான். ராஜன் இருக்கப்ப நமக்கு எவ்வளவு பண்ணாரு. செந்தில் வேலை இவனுங்க எப்போ 3 பேர் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டானுங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சுக்கா. எல்லாத்துக்கும் தீர்வு அன்புகள் எல்லாம் இருக்குது. ஸ்டார் விஜயில போடாங்க நேற்று வடச்சென்னை. இன்னும் வடச்சென்னை படம் போய் பேசுறது. இந்த செந்தில் இப்போ சொல்றாங்க, அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. இந்த பின்னாடி தெருவில் இருக்காரு அந்த செந்திலா? எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையம்மா. பார்க்க பக்கத்து இருக்கு, 1 ரூபா கூட கொடுக்கல. நீங்களும் வாங்கினீங்களா காசு? வாங்கினோமே, 2 பேரும் வாங்கினீங்க காசு ஓட்டுக்கு. அப்போ நான் வாங்கிட்டேன் எல்லா கட்சிலையும். சும்மா காசு வாங்கினீங்களா? ஆமா, பின்ன காசு வாங்காமலையா? எல்லார்கிட்டையும் அசால்ட்டா அடிச்சேன் சத்தியம். இந்த ஓட்டு காசு வாங்கினா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, பறக்கும் படை. ஆமா, அதோட ஹெட்டு தான் நானு. வண்டி எடுத்துன்னு வாங்கப்பா. உங்க ஓட்டை யாருக்கும் விற்காம யாருக்கு ஓட்டு போட்டா நாடு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. முக்கியமா காசு வாங்குறவங்கள டேக் பண்ணி கொடுக்கோங்க. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கஷ்டத்தையும் வலியும் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த போஸ்ட் போட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி வைக்கிறதோ ரீஷேர் பண்றதோ எந்த விஷயமே பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. நமக்காக ஃபர்ஸ்ட் ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களே, என்ன ஆச்சு அப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பேஜ்ல இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா ஆரம்பத்துல அவங்க என்கிட்ட பேசுறப்போ, அண்ணா நீங்க என்னுடைய உயிர் மாதிரினா, உங்களோட வீடியோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேசுறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சடனா எனக்கு அந்த பேஜ்ல இருந்து ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு, இந்த பேஜை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு. எவ்வளவு கேவலமா இருக்கு.
ஒருத்தருடைய உழைப்பை எடுத்து ஃபேன் பேஜ்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி அந்த பேஜ் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை காசுக்கு வித்துருக்குறாங்க. எனக்கு அவங்க வித்தது கூட பிரச்சனை இல்லை, என்கிட்ட பேசுறப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது எல்லாம் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் மொத்தமாக நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஃபேன் பேஜுமே நான் ஃபாலோ பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி நம்மளுடைய வீடியோ மூலயமா வந்த 100K ஃபாலோவர்ஸ் இருந்த பேஜை அவங்களுடைய பர்சனல் ஐடியா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒருத்தருடைய உழைப்பை எடுத்து ஃபேன் பேஜ்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, சமீப காலமா சமோசா மூக்கா அப்படின்ற நம்மளுடைய பேரை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 100Kல இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பண்ற வீடியோவை ரசிச்சு நமக்காக ஃபேன் பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நாளடைவில் நிறைய ஃபேன் பேஜ் வந்துச்சு. நான் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே அதை உடனே எல்லா ஃபேன் பேஜுமே ஸ்டோரியில் வைக்கிறது, ரீஷேர் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கிராஸ் பண்ணக்கப்புறமா எல்லா ஃபேன் பேஜுமே நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் பேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளோட ஃபேன் பேஜ் 100K இருக்குன்னு. என்னோட பர்சனல் ஐடியா கிட்டத்தட்ட 30K தான் இருக்கு, ஆனா ஃபேன் பேஜ் 100K இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு வீடியோவை பார்த்துட்டு நீங்க யாரும் இந்த மாதிரி ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிரியேட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அப்படி கிரியேட் பண்ணி யாராவது ஸ்கேம் பண்றாங்கன்னா கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ரீசெண்டா சமோசா மூக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய வீடியோவை அப்படியே எடுத்து போட்டு எண்டில் முடிகிறப்போ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து மக்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜ் சமோசா மூக்கா அப்படின்ற பேஜும் SM நந்தா அப்படின்ற என்னோட பர்சனல் ஐடியா மட்டும் தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ மக்களே, ஃபேன் பேஜில் போடுற வீடியோவை நம்பி நீங்கள் போய் ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேஜுமே ரிப்போர்ட் பண்ணி நாங்கள் எடுக்க தான் பார்க்குறோம். ஆனாலும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் தடுக்க முடியல. இது நான் வீடியோவை நான் இங்கே சொல்லிடுறேன், யாருமே ஏமாறாதீங்க. இங்கே இரு, அப்படி சாப்பிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நோ இஷ்யூஸ். மேடம் இந்தாங்க. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க பையன் செம்மையா இருக்கான்ல. நான் கமிட்டட்கா. வேஸ்டட். பார்க்கவே செம்ம ஹோம்லியா ஒரு குடும்ப பொண்ணா இருக்கிறாள். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எதுக்கு இந்த வேலைக்கு வருதுங்க? ஒரு நிமிஷம் இருக்கியா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். மச்சான் ஏறா, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நாயே, எத்தனை டைம் ஈவெண்ட் வர, உன் காசு என்னைக்குன்னா தரியா நீனு புறம்போக்கே. இந்த பாரு, நாளைக்கு வரும் ஊட்டாண்ட, காசு மட்டும் எடுத்து வைக்கல. ஐயோ பஜாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா வெல்கம் கேர்ள்ஸ் போற, ஈவென்ட் கேர்ள்ஸ் போற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பி விடுங்க. எழுதுற மாதிரி சீன் போடுவோம். 3 நாள் பேமெண்ட், ஒரு நாளைக்கு 1200 ரூபாய். வெல்கம் மேடம். ஹாய். என்ன பெர்ஃப்யூம் அடிப்பீங்க? பெர்ஃப்யூமா? என்ன புதுசா இருக்கு? ஆமா, இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு. அதே பண்ணிடாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு? இப்ப எவ்வளவு போயிடுச்சு. அடுத்து நாங்களும் இருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தான் இருக்க போகுது. எனக்கு ஸ்மோக்கி இருந்தா அடிங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த வெல்கம் கேர்ள்ஸ் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்துட்டீங்கன்னா 10 நிமிஷம் கூட நிக்க மாட்டீங்க, தலை தெறிக்க ஓடிடுவீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த வெல்கம் கேர்ள்ஸ் கட்டுற சாரி மட்டும் எப்பவுமே சூப்பரா இருக்கு. எல்லா மண்டபத்தையும் பார்த்திருக்கேன். எப்படி அது? இந்த வெல்கம் கேர்ள்ஸ் நிக்கிறத பார்த்து நினைச்சுப்பீங்க அந்த பொண்ணுங்க சூப்பரா இருக்கு, புடவை நல்லா இருக்கு அப்படின்னு. மோந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட் தாங்காதீங்க, செத்துருவீங்க. அப்பவே செத்துருவீங்க. சமாதி தான். பன்னீர் கேர்ள்ஸ் ஏதாவது புதுவிதமா ஃபிளேவர் ஏதாவது இருக்குமா? நீங்க போட்டிருக்கீங்களா? அதை வேணா கொடுங்க, வேற பாட்டில ஊத்தி வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி வர கேஸுங்களுக்குலாம் அடிச்சு விட்டுறேன் புஸ்கு. நான் உண்ட குத்தா நீ கட்டிங் போடுறதுக்கா? ஒரு அளவுக்கு தான் லிமிட், அதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்வைட்டி விட்டுருவோம் ஒண்ணு. என்கிட்டே